அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இது செட்டப் பண்ண கேஸ். எங்க போகணும் சார்? போலாம். ப்ளீஸ் கௌஷிக், ஒரு பொண்ணை, தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை அநியாயமா அரெஸ்ட் பண்ணி என்னை வளர்த்து ஆளாக்கி என்ன ஒரு அதிகாரியா அந்த குடும்பம் தான் எனக்கு எல்லாம். அந்த குடும்பத்தை அழிச்சிடாதீங்க. அந்த பொண்ணு என்ன செஞ்சா? அந்த குடும்பம் உங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? ப்ளீஸ் வசந்தி என்னோட விட்டுருங்க. டாக்டர், உங்க மேல கை வச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா இந்த கதலை. ஹலோ மேடம், இதுக்கு மேலேயும் நீங்க லீகலா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை எங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேலே எங்களால் ஸ்டெப் எடுக்க முடியும். என்ன முடிவுனா, எனக்கும் கௌஷிக்குக்கும் இருந்த உறவை நான் கமிஷனர்கிட்ட சொல்ல போறேன். என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அவன் இப்படி பண்றாங்கிறதையும் நான் கமிஷனர்கிட்ட சொல்ல போறேன். வாட்? ரேகா, என்ன சொல்றீங்க? ஆமா பிரசன்னா, எனக்கு அடைக்கலம் கொடுத்த குடும்பம், அவங்க பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. அவளை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணா செய்ய தயாரா இருப்பேன். வேணா ரேகா, தயவு செய்து அவசரப்படாதீங்க. இதை பாருங்க, வசந்தியை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க போய் உண்மையை சொன்னா கூட அது எடுபட போறது இல்லை. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க கமிஷனரை போய் சந்திக்காதீங்க. இல்ல பிரசன்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன். நாளையோட கௌஷிக்கோட ஆட்டத்துக்கு நான் முடிவு கட்ட போறேன். ரேகா, நான் சொல்றது கொஞ்சம். ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேன். என்னடா இன்னும் ஃபோன் பண்ணலையேன்னு பார்த்தேன். ஏய், எதுக்காக தேவையில்லாம வசந்தி அரெஸ்ட் பண்ண? அவளை ரிலீஸ் பண்ணு. ரிலீஸ் பண்ணிடலாம். பிக் பேக்கெட்டு செயின் அறுத்த கேஸ்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அவள் பண்ணது பெரிய குற்றம். 42 பேரோட கிட்னி திருடு போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கா. அவளை ரிலீஸ் பண்ண சொல்றியா? என்ன விளையாடுறியா? இது என்ன நீ எழுதுற கதை மாதிரி முடிவை ஈஸியாக மாற்றிக்க முடியுமா? அவளை போய் ரிலீஸ் பண்ண சொல்ற? இந்த கேஸை பற்றி உனக்கு தெரியல. தெரியும் தானே? வசந்திக்கு ட்ரக்ஸ் வாங்க பணம் இல்லை, அதனால அவன் இந்த திருட்ட பண்ணியிருக்கா. இதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீ உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் சொல்லவா, நான் என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் சொல்ல வரேன். யாருது உண்மைன்னு பார்த்துருவோம். வசந்தியை ரிலீஸ் பண்ணி ஆகணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்படி வா வழிக்கு. இது டீலு. எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கிட்னி திருட்டு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள்லாம் வேணும். அதை கூட ரிலீஸ் பண்ணிடுறேன். எனக்கு அந்த ஆதாரங்கள் தான் தேவை, வசந்தி தேவையில்லை. ஏன்னா இந்த கேஸே ஒரு ஆதாரம் இல்லாத கட்டுக்கதை. அந்த ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிறதுக்காக போடப்பட்டதுன்னு என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கான அறிக்கையும் ரெடி. எப்படி வசதி? ஆதாரங்கள் எனக்கு, வசந்தி உனக்கு. இதுதான் நம்ம டீல். ஓகேவா? சரி, ஓகே. ஆனா அது வரைக்கும் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம நாட்டில் சென்டிமெண்ட் நமக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது பாரு. எப்படியோ நம்ம பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது போதும். ரொம்ப நன்றி பிரசன்னா.
உன் நன்றி எனக்கு தேவையில்ல. உனக்கு வசந்தி தானே வேணும். ம். நீ எப்படி நம்ம டீலுக்கு ஜென்டில்மேனா ஒபே பண்ணியோ அதே மாதிரி நானும் நடந்துப்பேன். ஏன்னா நானும் ஒரு ஜென்டில்மேன் தான். குணாத்ரி, எஸ் சார். அந்த பொண்ணை பத்திரமா அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்கம்மா. அப்பா அம்மா, வசந்தியை பார்க்காம என்னால எப்படிமா இருக்க முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? அங்க அவ என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ, எப்படியெல்லாம் வேதனை அனுபவிக்கிறாளோ. அம்மா அம்மா கவலைப்படாதீங்கம்மா. வசந்தி படிச்சவ, அவ எந்த தப்பும் செய்யல. ஒன்னும் ஆகாதுமா. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். அப்ப என்னப்பா நீங்களாவது சொல்லுங்களேன். சாப்பிடறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதாம்மா பாக்கி இருக்கு, விஷம். ஐயோ, அப்ப ஏன்பா இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்தா. இதுக்கு மேல என்ன பொறுமை வேண்டி கிடக்கு? நீ ஒரு போலீஸ் அதிகாரி, உன்னையே அவங்க பார்க்க விடாம பண்ணிருக்காங்க. என்ன நடக்கும் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அவளை விட மாட்டாங்க போல இருக்கேம்மா. அவளை பெத்ததுக்கு நாங்க படுற கஷ்டம் எல்லாம் போதும். கடவுளே. இதை பாருங்க, வசந்தியை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க போய் உண்மையை சொன்னா கூட அது எடுபட போறது இல்லை. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க கமிஷனரை போய் சந்திக்காதீங்க. அம்மா, நம்ம வசந்தி நிச்சயமா திரும்பி வந்துருவாமா. அட போடி, அவளை நாங்க பார்க்கணும்னா இனிமே ஜெயில தான் போய் பார்க்கணும் போல இருக்கு. அங்க கூட பாவிங்க பார்க்க விடுறானுங்களோ இல்லையோ தெரியல. அவளை நினைச்சு கதறத தவிர வேற வழியே தெரியல. வசந்தி, ஐயோ என்னம்மா? ஐயோ இல்ல, இல்ல அழாதம்மா. நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன்ல. அம்மா அப்பா தாங்க மாட்டாங்கடா. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை. ஓகே. ஐயோ சரி, ஓகே அழாதம்மா, போலாம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா. வசந்தி, ஐயோ அம்மா உட்காரு. என்னம்மா, என்ன நடந்துச்சு? ஸ்டேஷன்ல உன்னை அடிச்சாங்களா? என்னம்மா அது, பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க? வசந்தி, குற்றவாளியா இருந்தாலும் அடிக்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லை. அதுக்கு சட்டத்துல இடமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஒரு நிரபராதி. சொல்லுமா, யார் இப்படி செஞ்சாங்க? அது எனக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு. யார் இதை செஞ்சாங்களோ அவங்களை எப்படி தண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா, என்ன அடிச்சதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. ஆனா கேஸையே ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்களேக்கா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, அவங்கள நீ சும்மா விடக்கூடாதுக்கா. அவங்க கையில கண்டிப்பா விலங்க மாட்டணும். போதுண்டி, போதும். நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இந்த கேஸ்ல நீ தலையிட்டதுனால வந்த கொடுமைகள்லாம் போதும். இப்படி நடந்ததுக்கு அப்புறமா நீ திருந்தல. அவங்க எப்படியே போய் தொலையிட்டும். இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன், தேவையில்லாம எதிலையுமே தலையிடாதீங்க. அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. வேண்டாம்,
அக்கா, என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் பண்றவங்கள சும்மா விடக்கூடாது. குட்டி சுவர் நிக்கிற வரைக்கும் தான். மோதி உடைச்சிட்டா அது தரமட்டம் ஆயிடும். உன்னால முடியும்க்கா, கண்டிப்பா முடியும். மார்னிங் சார். வாங்க மேடம். தேங்க்யூ சார். காரணம் இல்லாமல் வரமாட்டீங்களே? காரணத்தோடு தான் வந்தேன். அப்பாவியான என்னோட தங்கச்சி வசந்தியை ரிலீஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். ரொம்ப பயந்துட்டீங்களா? உங்கள் தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவோமோன்னு? ம், அவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் இருக்கீங்க, அவள் டாக்டர் தானே, அவள் வேலையை அவள் பார்த்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு போலீஸ் வேலையெல்லாம் செஞ்சா இந்த மாதிரி தான் நடக்கும். ம், ரேகா, நான் நினச்சிருந்தா உன் தங்கச்சியை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் யாரு? அவகிட்டலாம் நான் மோதி. எனிவேஸ், அதுக்காக நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது கொஞ்சம் டூ மச்சா இருக்கு. உன் தங்கச்சிக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை. அவன் என்ன உன்ன மாதிரி எனக்கு எதிரியா? அநீதி, அக்கிரமம், அநியாய வரி இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நானும் எதிரியா மாறுவேன். நான் மட்டும் இல்லை, என் தங்கையும் அப்படிதான் மாறுவா. பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்போது இந்த கௌஷிக் மோசமானவன் சொல்கிறியா? ம், தப்பு. இந்த கௌஷிக் மோசமானவன் இல்லை, ரொம்ப 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 மோசமானவன். ஆனால் எனக்கும் இதயம் இருக்கு. அதுவும் உன்ன மாதிரி அழகான போலீஸ் ஆஃபீஸர், முன்னாள் காதலி, ஸ்நேகிதி வந்து உதவின்னு கேட்கும்போது என்னால் பண்ணாமல் இருக்க முடியுமா? மிஸ்டர் கௌஷிக், யூ மைட் வாண்ட் டு பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். நான் ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரை தேங்க் பண்ண மட்டும்தான் வந்தேன். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், இந்த தேங்க்ஸ் ஏன் என்கிட்ட வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த தேங்க்ஸை இப்போ சமீப காலமாக நீங்கள் பழகிட்டு இருக்கீங்களே ஒரு புது சிநேகிதன் பிரசன்னா, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? புரியல? பிரசன்னா அந்த கிட்னி ஸ்கேண்டல் சம்மந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் தான் வசந்தியே நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த தேங்க்ஸை இங்கே கொட்டாதீங்க, கொண்டு போய் அங்கே கொட்டுங்க. என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க பிரசன்னா? கௌஷிக் என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறான். உங்களோட ஆக்ஷனோட விளைவுகள் என்னன்னு தெரியுமா? பிரசன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, கிட்டத்தட்ட 42 பேரை ஏமாத்திருக்காங்க. ப்ராப்ளமே இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு நோய், ஆபரேஷன் அப்படின்னு பயமுறுத்தி அவங்களோட கிட்னியை திருடி வித்திருக்காங்க பாவிங்க. இதை கண்டுபிடிச்ச வசந்தியை கொலை செய்ய பார்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் கல்பிரிச்ச உள்ள தள்ளலான்னு பார்க்கும்போது அப்ப போய் நீங்க எவிடன்ஸ் தாராளத்து கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே. என்னோட கோவம் அர்த்தம் இல்லாம இல்ல. ஒரு இல்லிட்டரேட் ஃபெலோ அவன் பண்ணியிருந்தானா நான் கோச்சிட்டு இருக்க மாட்டேன். ஆனா நீங்க படிச்சவர், ஒரு அறிவாளி, உங்களுக்கு ஒரு சமூக ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க எப்படி இப்படி பண்ண முடியும்? நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? நான் மட்டும் நான் சந்தோஷமாவா இருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் வசந்தியை காப்பாற்ற வேற வழியே இல்லை. எனக்கும் வேற வழி தெரியல. ஸ்டாப் இட் பிரசன்னா. வசந்தி மட்டும் இல்ல, நானா இருந்தா கூட நீங்க கொடுத்திருக்க கூடாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கொடுத்திருக்க கூடாது. உங்களோட கடமை தான் உங்களுக்கு முக்கியம். இந்த பாசம், பந்தம், நட்பு அதுக்கெல்லாம் இடம் இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு சொல்றேன்,
வசந்தி ஒருவேளை ட்ரக் அடிக்டா இருந்திருந்தா என் தங்கச்சியும் கூட பார்க்காம நான் அவளை அரெஸ்ட் பண்ணிருப்பேன். நம்ம எல்லாம் சுயநலம் பார்க்க கூடாது, பொது நலம் தான் என்னைக்குமே பார்க்கணும். சமூகமா குடும்பமான சாய்ஸ் வரும்போது நம்ம என்னைக்குமே சமூகத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். பேசி முடிச்சிட்டிங்களா? உண்மையை சொல்லணும்னா நான் இதை வசந்திக்காக செய்யல. உங்களுக்காக தான் செஞ்சேன். நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை காப்பாத்தி உங்களுக்கு பக்கபலமா இருந்த அந்த குடும்பத்துக்காக செஞ்சேன். என்னைக்குமே ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. கௌஷிக் ரேகா ஐபிஎஸ் பேரை கொச்சப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்துவேன்னு மிரட்டினான். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சேன். சாதாரண ரேகாவாக இருந்த நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ரேகா ஐபிஎஸ்ங்கிற பதவிக்கு உயர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பேர், புகழ், இமேஜ் இது எதுவுமே கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். சமுதாயத்துக்காக வாழ்கிற ரேகா ஐபிஎஸ்ஸை என்றைக்குமே எல்லாரும் உயரத்தில் வச்சு அன்னார்ந்து தான் பார்க்கணும். தரலை தள்ளி விட்டு கேவலமாக பார்த்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். ஆதாரம் என்னங்க பெரிய ஆதாரம்? என்கிட்ட பேனா இருக்கு, உங்ககிட்ட போராடணுங்கிற குணம் இருக்கு. இவங்க எப்படியும் திருந்துற மாதிரி இல்லை, எப்படியும் மறுபடியும் தப்பு செய்ய தான் போகிறாங்க. அப்போ இவங்க முகத்தறையை கிழிச்சிரும். நிஜமா? கால கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திட